Good afternoon. Welcome to Pyramid Securities. நீங்கள் மார்க்கெட் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ எல்ஐசி பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 13 வரைக்கும் தூக்கியிருக்காங்க. 15,520 ஓப்பன் ப்ரைஸ், லோ 505, 765, 260 பாயிண்ட்ஸ் மேலே தூக்கியிருக்காங்க மார்க்கெட்டை. ஸோ சம் பிக் பாய்ஸ் மூட் இன் அண்ட் சம் பிக் கைஸ். ஐ திங்க் நம்ம இரண்டு சொல்கிற மாதிரி இங்கே வந்து ரெண்டு குரூப்புக்குள்ள சண்டை இருக்குது. somebody wants to sell, somebody does not want to sell. So they're supporting the market. Gap down வந்து இவ்வளோ மேலே தூக்கிட்டு வரணும்னா பெரிய பவர் இருக்கணும், நல்ல தம் இருக்கணும். ஸோ 36 அட்வான்சஸ், 13 டிக்ளைன்ஸ். ஸோ இனிமேல் கொண்டு இந்த 15,525 கீழே போனால் தான் வீக். ஓகே, 15,525 மேலே கீழே போனால் வீக், இல்லை வீக்லி க்ளோஸ் கீழே போனால் வீக், லாஸ்ட் வீக் க்ளோஸ் கீழே போனால் வீக். ஓகே, 36 அட்வான்சஸ், 13 டிக்ளைன்ஸ். ஸ்னாப்ஷாட் பார்க்கலாம். $60,000 crores turnover, 1,220 advances, 732 declines. ஸோ இன்னைக்கு இப்போ நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல் ப்ராட் பேஸ் எல்லாமே ப்ளஸில் இருக்குது, எல்லாமே மைனஸ் இருக்குது காலையில். அதானி போட்டு இது 5% அப், NTPC 3% அப், டைட்டன் 1% அப் டாப் கெய்னரில். டாப் லூசரில் UPL, விப்ரோ 1% டவுனு. பை வால்யூம் பார்த்தீங்கன்னாக்கா ஐடியா இருக்குது, சவுத் இந்தியன் பேங்க் 11% அப் இருக்குது, GMR இன்ஃப்ரா இருக்குது, PNB இருக்குது, சுஸ்லான், BHCL, யூனியன் பேங்க், சென்ட்ரல் பேங்க். இப்போ இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த டைமில், பிகாஸ் ஆல் டைம் ஹையில் இருக்குது. இவங்களாம் 1.5 years ஒரு ரேலியே இல்லை, இப்போ தான் ஓடிட்டு இருக்காங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து வேல்யூவில் பார்க்கலாம். வேல்யூவில் அதானி போர்ட்ஸ் வந்துருக்கு, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், அது வேறு ரேஞ்ச் ஸ்டாக். அது பந்தன் பேங்க் 7% அப்பு பார்க்கலாம். பந்தன் பேங்க் இன்ட்ரெஸ்டிங். இந்த வால்யூம் வந்து 36 lakhs. இந்த வால்யூம் 2 crores 57. ஃபேன்டாஸ்டிக். இது ஆக்சுவலி பிரேக் அவுட் மாதிரி தான் இருக்குது. இது மேலே தான் ஆக்சுவல் பிரேக் அவுட் வரும்னு நினைக்கிறேன், தெரியல. விளையாடு வெயிட் அண்ட் வாட்ச். இது இன்ட்ரெஸ்டிங். ஓவர் சோல்டு போயிட்டு தான் வந்திருக்கான். பந்தன் பேங்க் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். நல்ல வால்யூம் ஃபார்மேஷன் இருக்குது. அடுத்து நம்ம பந்தன் பேங்க் பார்க்கும் கூட நம்ம RBL பேங்க் பார்த்துக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தி ஃப்ளாப் டுகெதர். RBL பேங்க் கீழே மேலே தூக்கி வச்சுருக்காங்க. ஓகே, அது இது இங்கே. ஓகே, இது வந்து 1.2 crores. இது வந்து 89 lakhs தான் வால்யூம். அந்த பந்தன் பேங்க் மாதிரி வால்யூம் இல்லை, பட் ஏதோ ஒருத்தர் நின்று இருக்கு. விளையாடு வெயிட் அண்ட் வாட்ச். இது வந்து எப்போ நடந்தது நான் மிஸ் பண்ணிட்டேன். 22/4 பெரிய டவுன். ஓகே. ஸோ இது ரெண்டு பேங்க்கும் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது, பிகாஸ் தே கேன் பிகம் த நெக்ஸ்ட். இது ரெண்டு அப்புறம் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் எல்லாமே கேன் பிகம் த நெக்ஸ்ட் HDFC பேங்க் ஆர் கோட்டாக் பேங்க். அதான் பார்க்கணும் நம்ம. அதுதான் அந்த பிளேல தான் இருக்குது. ICICI பேங்க் ஃப்ளாட், UPL minus 4.3%. ஸோ UPL பார்க்கலாம். ஓப்ஸ், பிரேக் டவுன் தான் மாதிரி தான் இருக்குது. பிரேக் டவுன் தான் UPL. ஸோ we have to be careful. எங்கேயாவது வால்யூம் இங்கே வால்யூம் போட்டிருக்காங்க, வேறு எங்கே வால்யூம் இருக்கு? இங்கே வந்து 30 lakhs வால்யூம், இங்கே 36, இங்கே 81, 1 crore. இது வந்து டேஞ்சர். ஸோ இங்கே பாருங்கள் வால்யூம் இது 81 lakhs. இங்கே தான் வால்யூம் 47 lakhs, 46, 42 lakhs. இது 81 lakhs செல்லிங் ஆயிருக்கு, ஹெவி செல்லிங். இங்கேயும் 80, இங்கே வந்து 1 crore. ஸோ we can UPL is in down trend. கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம. We have to be careful. We do not know where it can come.
So cautious. Next வந்து price spots பார்க்கலாம். ஓகே 52 வீக் ஹை எவ்வளோ இருக்குங்க? 52 வீக் ஹை வந்து 157, 52 வீக் 3. ஸோ ப்ரைஸ் ஸ்பாட்ஸ் பார்க்கலாம். இம்பால் வந்து ஐ திங்க் ஆட்டோ ஆன்சிலரி, சென்னை பேஸ்ட் நினைக்கிறேன். ஐ திங்க் டிவிஎஸ் குரூப் நினைக்கிறேன், தெரியல எனக்கு. இம்பால் எப்பவுமே தின்லி ட்ரேடட் தான் அது. பிர்லா கேபிள் ஒரு காலத்தில் ஃபேவரட் ஸ்டாக். ஜேஎன்கே பேங்க், எஸ்பிஐ லைஃப். ஐயோ எஸ்பிஐ லைஃபா, வாவ். ஆர்மான் ஃபினான்ஷியல்ஸ், ஸ்மார்ட் லிங்க், சென்ட்ரல் பேங்க், ஐஓபி, இந்தியன் பேங்க்கா, ஃபண்டாஸ்டிக். எல்லாம் பறந்துருக்கு. பேங்க்ஸில் நீ நல்லா போயிருக்கான் மேலே. வால்யூம்ஸ் படிச்சிட்டாங்க. இந்த ப்ரைஸ் ஸ்போர்ட்ஸ் இஸ் பேக் பை வால்யூம்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது நல்லா இருக்குது. இஃப் இட்ஸ் நாட் பேக் பை வால்யூம்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜோட்டா என்னென்னு தெரியல. வி ஹேவ் டு லுக் அட் தட். வால்யூம், இம்பால், ஆர்மான் ஃபினான்ஷியல், சென்ட்ரல் பேங்க், பிஎஸ்பி, எஸ்எம்எஸ் லைஃப், அது நாட் எஸ்பிஐ லைஃப். சாரி, எஸ்எம்எஸ் லைஃப், நாட் எஸ்பிஎஸ் லைஃப். ஏன்னா எஸ்பிஐ லைஃப் நம்ம வித்துட்டோம், அப்புறம் 20% பார்த்து. ஓகே, இது கிவி இண்டஸ்ட்ரீஸு. ஸோ இதெல்லாம் நான் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஐ திங்க் ஐ ஹேவ் டு டூ சம் ஹோம்ஒர்க் வித் திஸ். பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் இண்டெக்ஸஸ் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது நம்ம பேங்க் நிஃப்டி பேங்க் 0.91, ஆட்டோ மைனஸ் 0.7, நிஃப்டி ஐடி 0.21. அதெல்லாம் ஒரு நல்ல பிஎஸ்சி பேங்க் 4%. அது ஐ திங்க் வேல்யூ பிக் நினைக்கிறேன். பார்க்கலாம், விளையாட்டு வெயிட் அண்ட் சி. பட் அதர்வைஸ் லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. பட் இது செம்ம மூவ். இன்டர்டே சார்ட் காட்டுறேன் நான். இது ½ சார்ட்டு. பாருங்க, கண்டினியூஸ் ரேலி. ஓகே, சூப்பர் ரேலி. இது இங்கே ஆரம்பிச்சு யாரும் எதிர்பார்க்கல. ஒரே ஒரு இங்கே ஒரு புல் பேக் வந்தது, அப்புறம் அங்கேயும் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து இட்ஸ் அ பேரிஷ் கேண்டில். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இங்கே பாருங்க, இந்த மாதிரி இந்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சுனாக்கா மார்க்கெட் கீழே வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ நான் இது அப்புறம் கண்டினியூ ஆக போகுதுன்னு நினச்சேன். பட் இந்த ஐஎம் பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. பட் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அகைன் ஆர்எஸ்ஐ 2 நாள் ஆர்எஸ்ஐ 60 மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, கீழே போயிட்டு. இன்னைக்கு ஆர்எஸ்ஐ 63. ஸோ இது என்ன கேண்டில்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் எனிவே, நெவர்த்லெஸ் we'll have to see what is going to happen tomorrow. நாளைக்கு 2 தான் மார்க்கெட் 2 தான் நடக்கும். ஒன்று கேப் அப் இல்லை கேப் டவுன் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் இதே கிடையாது. ரெண்டாவது வந்து இப்போ இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி பார்க்கறது வேஸ்ட்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. -182 பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிடுச்சு. அதாவது எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 5 பைசா ப்ரோஜனம் இல்லை, அதை பார்க்கறது வேஸ்ட்டு. அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேடும் பண்ண முடியாது. அதே தான் டோ ஜோன்ஸோ. ஸோ அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் நம்ம மார்க்கெட்டை பார்த்தாலும் போதும். If you're an investor, you have to stay invested or whatever it is. But if you're a trader, don't take overnight position. It will be dangerous to take overnight position. Traders avoid overnight position. Intraday தான் பெஸ்ட் ட்ரேடர். பொசிஷனில் வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான், கேர்ஃபுல்லாக இருங்க. தேங்க்யூ, ஹேவ் a nice day.